ஹாய் ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோல எண்டிங்கோட பேசிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம எண்டிங்கோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கிங் ஆப்போசிஷன். ஸோ இது இல்லாம இது தெரியாம நம்ம எண்டிங்கை வின் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ கிங் ஆப்போசிஷன் எப்படி எப்படிலாம் கிரியேட் ஆகும், எதெல்லாம் கிங் ஆப்போசிஷன் பொசிஷனா வரும். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம பார்ப்போம், அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். அப்புறம் இதை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கிங் ஆப்போசிஷன் அப்படின்னா இது வந்து நிறைய டைப் ஆஃப் ஆப்போசிஷன் இருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல் ஆப்போசிஷன் பார்ப்போம். இப்போ 2 கிங்கும் ஒரே ஃபைல்ல இருந்து, இப்போ ஒயிட் கிங்கும் பிளாக் கிங்கும் ஒரே ஃபைல்ல இருக்கு. 2 கிங்கும் ஒரே ஃபைல்ல இருந்து 2 கிங்கும் நடுவில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து 1 இல்லைன்னா 3 இல்லைன்னா 5. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து 1, 3, 5 இருந்தா மட்டும்தான் அந்த பொசிஷன் ஆப்போசிஷன் பொசிஷன். ஆப்போசிஷன் என்ன புரிஞ்சுதா? இப்போ ஆப்போசிஷன் பிடிக்கிறது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொசிஷன்ல ஒயிட் பிளே பண்ணணும். ஓகே, ஒயிட் பிளே பண்ணணும். இப்போ இந்த ஒயிட் கிங்கு இங்க இருந்து இங்க பிளே பண்ணாங்க அப்படின்னா 2 கிங்கும் ஒரே ஃபைல்ல வந்துடுச்சு. அப்புறம் 2 கிங்கு நடுவில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து 1. அப்போ ஒயிட் கிங் வந்து இப்போ ஆப்போசிஷன் பிடிக்கிறாங்க. கிளியரா புரியுதா? இப்போ ஒயிட் கிங்கு ஆப்போசிஷன் பிடிக்கிறாங்க. ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, பிளாக் கிங்கால இந்த 3 ஸ்கொயர்ஸ்க்கும் மூவ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து மெயின் அட்வான்டேஜ். ஓகே, பிளாக் கிங்கால ஃப்ரண்ட்ல அவங்க கிங்கை ப்ரொமோட் பண்ண முடியாது. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என் கேம் அப்படின்னாலே கிங் தான் வந்து ஒரு மெயின் அட்டாக்கர். அந்த கிங்கை தான் நம்ம மெயின் வந்து சென்டர்ல வந்து ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணுவோம், இல்லை கிங்கை வச்சு தான் நம்ம அட்டாக் பண்ணவே ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஆப்போசிஷன் பிடிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த கிங்கால இந்த 3 ஸ்கொயருக்கும் வர முடியாது. அப்போ அவங்களால ஃப்ரண்ட்ல வரவே முடியாது. ஸோ இது ஒரு பிளாக்கிங் மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து ஆப்போசிஷனோட அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இப்போ இதே வந்து இப்போ நம்ம 3 ஸ்கொயர்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஆப்போசிஷன் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, அவங்க ஃப்ரண்ட்ல வந்தாங்க அப்படின்னா நம்மளால இந்த ஒரு ஸ்கொயர் வச்சு நம்ம ஆப்போசிஷன் பிடிக்கணும், ஷார்ட் ஆப்போசிஷன் பிடிக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த 3 ஸ்கொயர் வச்சு நம்ம ஆப்போசிஷன் பிடிக்கிறோம். இங்க வந்தாங்கன்னா நம்ம இங்க போய் ஆப்போசிஷன் பிடிச்சிருவோமா? அதே இங்க வராங்க அப்படின்னா நம்ம இங்க போய் ஆப்போசிஷன் பிடிச்சிருவோமா? இங்க போனாங்கன்னா நம்ம இங்க போய் ஆப்போசிஷன் பிடிச்சிருவோம். அப்போ அவங்க எந்த ஸ்கொயருக்கு ஃப்ரண்ட்ல முன்னேறி வந்தாலும் நம்மளால ஆப்போசிஷன் பிடிச்சி அவங்கள அதுக்கு மேல முன்னேற விடாம தடுக்க முடியும் நம்மளால. அதுதான் ஆப்போசிஷனோட ஒரு அட்வான்டேஜ். அடுத்து ரேங்க் ஆப்போசிஷன். ரேங்க் ஆப்போசிஷன்னா 2 கிங்கும் ஒரே ரேங்க்ல இருக்கணும். சேம் 2 கிங்கு நடுக்கிற நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து 1, 3, 5. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரேங்க் ஆப்போசிஷன். ஸோ லாஸ்டா நம்ம டயகனல் ஆப்போசிஷன் பார்ப்போம். டயகனல் ஆப்போசிஷன் என்னது? 2 கிங்கும் சேம் டயகனல்ல இருக்கணும். 2 கிங்க்கு நடுவில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து 1, 3 ஆர் 5 இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டயகனல் ஆப்போசிஷன். நமக்கு வந்து அந்த இடத்துல எந்த ஆப்போசிஷன் பெட்டரா இருக்குன்றது பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். மேக்ஸிமம் 5 ஆப்போசிஷன் தான் பெட்டரா வரும். ஓகே, ரேங்க் ஆப்போசிஷன் சம்டைம் பெட்டரா இருக்கும், சம்டைம்ஸ் வந்து டயகனல் ஆப்போசிஷன் பெட்டரா இருக்கும். ஓகே, ஸோ அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை நம்ம திங்க் பண்ணி நம்ம அதை பிளே பண்ணணும். ஸோ ஆப்போசிஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு திருப்பி கிளியர் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பொசிஷன் பார்ப்போம். இந்த பொசிஷன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆப்போசிஷன். இப்போ பிளாக் கிட்ட ஒரே ஒரு கிங் மட்டும் தான் இருக்கு, ஒயிட் கிட்ட கிங் அண்ட் பான் இருக்கு. இப்போ ஒயிட் கிட்ட வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஏன்னா இந்த பானை ப்ரொமோட் பண்ணி குயின் எடுப்பாங்க. ஆனா பிளாக் கிட்ட வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இல்ல. பிளாக் மேக்ஸிமம் இந்த கேமை டிரா பண்ண ட்ரை பண்ணலாம். அப்போ டிரா பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிஷன் தெரியாம இதை டிரா பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த பொசிஷன் வந்து ஒயிட் பிளே. ஒயிட் பிளே அப்படின்னா அவங்க வந்து கிங்க F5க்கு பிளே பண்றாங்க. கிங் F5 பிளே பண்றாங்க. ஸோ பிளாக் வந்து இந்த இடத்துல கிங்க F7க்கு பிளே பண்ணா மட்டும்தான் ஆப்போசிஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், 2 கிங் வந்து ஒரே ஃபைல் இருக்கு, 2 கிங் நடுவில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து 1 இருக்கு. அப்போ பிளாக் கிங் வந்து F7க்கு பிளே பண்ணா மட்டும்தான் அது வந்து ஆப்போசிஷன். ஓகே, இதே நம்ம வந்து H7க்கோ இல்ல வந்து H6க்கோ இல்ல H8க்கோ பிளே பண்றோம் அப்படின்னா அது தப்பான மூவ். ஆப்போசிஷன் பிடிச்சா மட்டும்தான் இந்த இடத்துல வந்து நம்ம கேமை டிரா பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால வந்து பிளாக்கும் வந்து கிங்கை வந்து F7 பிளே பண்றாங்க. இப்போ ஒயிட் இந்த மூவ்ஸை ரிப்பீட் பண்ணாங்க, திருப்பி இங்க பிளே பண்ணாங்கன்னா திருப்பி நம்ம இங்க பிளே பண்ணலாம். ரிப்பீட் பண்ணா எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ ரிப்பீட் பண்ணாம பான் G5 பிளே பண்றாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, கிங்கை வந்து நம்ம G7 பிளே பண்ணதான் பெட்டர். எதுக்காக அப்படின்னா, ஒயிட் கிங் வந்து இப்ப இங்க வந்தா மட்டும்தான் ஆப்போசிஷன், கரெக்டா? அப்போ அந்த இடத்துல வந்து ஒயிட் பான் ஆக்குபை பண்ணிருக்கனால ஒயிட் கிங்கால இப்போ ஆப்போசிஷன் பிடிக்க முடியாது. ஸோ அவங்க கிங்கை வந்து வேற எங்கேயும் மூவ் பண்ணணும், இல்ல பான் தான் புஷ் பண்ணணும். இப்போ பான் புஷ் பண்ணாங்க அப்படின்னா
நம்ம ஜஸ்ட் கிங் G8 ப்ளே பண்ணா போதும், இந்த கேமை டிராப் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஏன் G8னா நம்ம லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இதுல ஏன் G8 அப்படின்னா, இப்போ நம்ம F8க்கோ இல்ல இங்கேயோ வந்தோம் அப்படின்னா அவங்க கிங் வந்து இங்க ப்ளே பண்ணுவாங்க, அவங்க ஈஸியா வின் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ F8க்கு ப்ளே பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து கிங் வந்து F6 ப்ளே பண்ணி, இப்போ ஒயிட் வந்து உங்களை ஆப்போசிஷன் பிடிச்சிட்டாங்க. ஸோ ஒயிட் வந்து இந்த கேமை வின் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க கிங் G8 ப்ளே பண்ணீங்க அப்படின்னா பான் புஷ். இப்போ கிங் வந்து H7 மட்டும் தான் போய் ஆகணும். அடுத்து வந்து கிங் F7 ப்ளே பண்ணாங்கன்னா அவங்க கேமை வின் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ இந்த பொசிஷனுக்கு நம்ம கிங் வந்து H8 ப்ளே பண்றோம் அப்படின்னா அவங்க கிங் வந்து F6 ப்ளே பண்ணுவாங்க. இப்போ நீங்க இங்க ப்ளே பண்ணீங்க அப்படின்னா சேம் பான் புஷ் பண்ணுவாங்க. இப்போ கிங் H7 அப்படின்னா கிங் F7. இப்போ இந்த குயினிங் ஸ்கொயர் வந்து ஒயிட் கிங் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் மூவ் எடுத்து அவங்க வின் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த பான் போஸ்ட் G6க்கு நம்ம கிங் G8 ப்ளே பண்ணதான் பெட்டர். இந்த கிங் G8 ப்ளே பண்ணும்போது அவங்க கிங் F6 ப்ளே பண்ணாங்கன்னா இப்போ நம்ம கிங் F8 போகும்போது இப்போ நம்ம வந்து ஆப்போசிஷன் பிடிக்கிறோம். ஸோ இந்த கேமை நம்ம டிராப் பண்ணிடுவோம். எப்படின்னா இப்போ பான் போஸ்ட் செக் அப்படின்னா கிங் G8, அப்புறம் கிங் வந்து G6 போகும்போது ஸோ கேம் ஸ்டேல்மேட் ஆயிடும், கேம் டிராவ் ஆயிடும். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.